அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் பரமேஸ்வரி ஆனந்தராஜு. இப்போ சமீபத்தில் அக்கா இசைவாணி அவர்கள் அவங்க ஏதோ ஒரு 4 செவத்துக்குள்ள 4 பேரை வச்சு ஒரு சாங் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணிட்டா நம்ம பப்ளிசிட்டி ஆயிடலாம், ஃபெமிலியர் ஆயிடலாங்கிற நோக்கத்தில் இதை பண்ணியிருக்காங்க. அவங்க தாடிக்காரன் பேத்தின்னு சொல்லும் போதே அவங்க நாத்திகவாதி அப்படிங்கிறது தெரியுது. நாத்திகவாதியான இசைவாணி அவர்களுக்கு ஐயப்பன் சாமி கோயிலுக்குள்ள போறதுல என்ன அப்படி ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது தெரியல. ஆரம்பத்துலேருந்து இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயப்பன் சாமியை வச்சு ஃபெமிலியர் ஆயிடலாம்னு நினைக்கிறாங்க. நாத்திகவாதி அப்படின்னா அந்த ஸ்டாண்டில் நில்லுங்க. இந்தாண்ட இந்து மதத்தை பற்றியோ இந்து கடவுள்களை பற்றியோ விமர்சனம் பண்ணி ஃபெமிலியர் தேடுற விஷயம் வேணாம். ஏன்னா எத்தனையோ பேர் நாத்திகவாதியாக இருந்தவங்க அவங்க எடுத்த முடிவு தப்பு, அவங்க பண்ணது தப்புன்னு கடைசி காலத்தில் இந்து மதத்துக்கு திரும்பின சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. உதாரணத்துக்கு நம்ம கண்ணதாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாத்திகவாதியாகவே வாழ்ந்தார். கடைசியில் தான் செஞ்ச தப்புக்கு பிரயாசிச்சமா அர்த்தமுள்ள இந்து மதங்கிற புத்தகத்தை எழுதி தனக்கு தான் செய்த பாவத்துக்கு ஒரு பரிகாரத்தை தேடிக்கிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். இது மட்டும் கிடையாது. சமீபத்தில் ஃபெமிலியர் இருந்தக்கூடிய சூர்யா ஜோதிகா அவர்கள் கூட இந்து மதத்தை பத்தின விமர்சனங்களால நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாகி இப்போ கடைசியா சாமி இருக்கு அப்படிங்கிறதுக்காக கோயில் கோயிலா போய் பிராயசித்தம் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய உயரத்துல இருந்தாலும் இந்து மதத்தை எதிர்த்து அவங்க ஃபெமிலியர் ஆகணுங்கிற ஸ்டாண்டு தப்புங்கிறத நிறைய பேர் உணர்ந்து தாய் மதம் திரும்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அக்கா இசைவாணி அவர்களுக்கு இந்து மதத்து மேலேயும் ஐயப்பன் சாமி மேலேயும் என்ன அக்கறைன்னு தெரியல. நாங்கள் ஐயப்ப பக்தர்கள் குறிப்பாக பார்க்கணும்னா கார்த்திகை மார்கழி இந்த 2 மாதம் தான் அவங்களே கோயிலுக்கு 48 நாள் விரதம் இருந்து போகிறாங்க. ஆண்களாக இருந்தால் கூட வருஷம் ஃபுல்லாக கோயில் திறந்திருக்கிறது கிடையாது. அந்த 2 மாதம் மட்டும்தான் நடை திறந்திருக்கும். அந்த 48 நாள் இடுமுடி கட்டி அவங்க கோயிலுக்கு போய் அது வரைக்கும் அவங்க எவ்வளோ தப்பு செய்திருக்கலாம், ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கலாம், கெட்ட வழியில் போயிருக்கலாம், தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்கலாம், மனைவி அடிக்கிறவங்களா இருக்கலாம், மனைவியை குடும்பப்படுத்துறவங்களா இருக்கலாம். ஆனால் அந்த 48 நாள் விரதங்கிறது அவனை முழுசாக நல்லவனாக மாற்றி அவன் வெளியே வரும்பொழுது நல்லவனாக நல்ல மனிதனாக மாறி வாழ்ந்தக்கூடிய சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. எத்தனையோ தாய்மார்கள் நாங்கள் சொல்ல கேட்டிருக்கோம், ஐயப்பன் சாமிக்கு என் வீட்டுக்காரர் மாலை போட்டுட்டாரு, இனிமே அவர் தண்ணி அடிக்க மாட்டாரு, என் குடும்பத்துக்கு நல்ல காலம் பிறந்துருங்கிற நம்பிக்கையோட வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களே கணவனை மாலை போடுன்னு சொல்லி மாலை போடக்கூடிய சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக தான் இதை பார்க்கணும். நாம் போய் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோனா எடுத்துக்க மாட்டான். ஆனால் நீ ஐயப்பன் சாமிக்கு மாலை போட்டால் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொன்னால் மாலை போட்டுப்பான். டெய்லி விடியற்காலம் 4 மணிக்கு எழுந்துச்சி விரதம் இருந்து காலையில் அந்த சாமியோட பாடல்கள்லாம் பாடி 3 வேளையுமே யாரையும் திட்டாமல், யாரையும் அடிக்காமல், யாரையும் கெட்ட சொல்லாமல் எல்லாரையும் சாமி சாமி சாமின்னு சொல்லும் பொழுதே அந்த 48 நாட்களில் முறையாக அந்த விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது நல்லவனாக மாறிடுறான் அவனே அறியாமல். அப்படிப்பட்ட ஒரு நல்ல முறையில் இருக்கக்கூடிய அந்த ஐயப்ப சாமியவும் ஐயப்ப பக்தர்களையும் நீங்கள் கொச்சைப்படுத்தி சமுதாயத்தை ரொம்ப பின்னாடி தள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது, ஐயப்பன் சாமிக்கு ஏன் மாலை போடணும், இது மாதிரியான கேள்விகள்லாம் எழுப்புறது சரி கிடையாது. 2வது, இசைவாணி அவர்களே, உங்களுக்கு கடவுள் பக்தி வந்துட்டா எங்களுக்கு சந்தோஷம்தான், அதில் எதுவும் பிரச்சனை கிடையாது. இதே மாதிரி ஆண்கள் கோயிலுக்குள்ளே போக முடியாதுங்கிற கோயிலெலாம் இருக்குது. அதை பற்றிலாம் உங்களோட கருத்து என்னவா இருக்கும்? ஏன்னா உதாரணத்துக்கு அஸ்ஸாம் மாநிலத்தில் காமக்கியா தேவி கோயில்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா அம்மனோடைய மாதவிடாய் காலத்தில் கொண்டாடும் விதமாக உள்ள பெண் புரோகிதர்களும் பெண் சன்னியாசிகளும் பெண்களும் மட்டும்தான் உள்ள அனுமதிக்கப்படுவாங்க. ஆண்களுக்கு உள்ள நுழையிறதுக்கு வழியே கிடையாது. இதை பற்றி நீங்கள் ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ண வேண்டியதானே? ஏன்னா அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. இங்கே சமுதாயத்தில் எதை தொட்டால் எங்கே கலவரமாகுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பெண்கள் முன்னேறணும், பெண் சமுதாயம் மேலே வரணும், பெண்ணுரிமை பேசக்கூடிய இந்த பெண்களோட மைண்ட் செட்டை மாற்றுறதுக்காக நீங்கள் எவ்வளோ மறைமுகமாக சதி திட்டங்கள்லாம் தீட்டினாலும் கருப்பர் கூட்டம் என்ன ஆச்சோ அதை தாண்டி அந்த நிலைமையை தாண்டி உங்களுடைய நிலைமையும் ரொம்ப ரொம்ப மோசமாக போயிடும். இதை வார்னிங்காகவே சொல்லிக்கிறேன். 2வது, இந்த 48 நாள் இந்த மார்கழி மாதம் அந்த இசைவாணி அவர்களே, ஐயப்பன் கோயிலை பற்றி முழுமையாக அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த 48 நாள் விரதம் இருந்து இந்த கார்த்திகை மார்கழிலாம் முடிஞ்சு மகர ஜோதிக்கு அப்புறம் நடை சாத்திடுவாங்க.
எந்த பக்தர்களுமே உள்ள ஐயப்பன் கோயிலுக்குள்ளே போக முடியாது. மாதம் 5 நாட்கள் மட்டும் திறந்து வழிபாடு நடத்திட்டு திருப்பி மூடிடுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஆண்களே 48 நாள் விரதம் இருந்து அந்த 2 மாதம் மட்டும்தான் ஐயப்பன் கோயிலுக்குள்ளே போக முடியும். இதில் நீங்கள் பெண்கள் வேற நாங்கள் உள்ளே போவோம் அப்படின்னு போராடுறது, நீங்கள் வந்து பெண்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரியெல்லாம் உங்களுடைய நாடகம் எடுப்படாது. ஏன்னா இதற்கு முன்னாடி நீங்கள் எடுத்த அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிருக்கு. 3 பெண்கள் வந்து உள்ளே போகணும், நாங்கள் பெண்ணுரிமை பேசுகிறோன்னு உள்ளே நுழைஞ்சாங்க. அவங்களோட கதி என்னன்னு தெரியும். இந்து மக்கள் அமைதியாக இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் ஆடலாம். இப்போ வந்து இந்து மத மக்கள்கிட்ட இந்து பற்றும் கடவுள் பற்றும் ஒற்றுமை ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்காங்க. என்ன போய் சொல்லி அவங்கள ஏமாற்ற முடியாது. இதை வார்னிங்காக தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து கடைசியாக இருக்கணும். இனி ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் வந்து தவறுகளை மீண்டும் மீண்டும் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே எங்களுடைய இந்து மத பற்றாளர்கள் மூலயமா, இந்து பெண்கள் மூலயமா உங்கள் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடுமையான ஒரு தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவீங்க. ஏன்னா திருப்பி நீங்கள் கை வைக்கிறது எங்களுடைய உணர்ச்சியிலையும் இந்து மதத்திலையும் வார்னிங்காக சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.